ம் வணக்கம் இறைவா, இறை மக்களே, என் உடன்பிறப்புகளே. அடையாளம், என்னுடைய தாத்தாவின் அடையாளம். தாத்தா தொப்பி எடுத்துட்டா கூட நல்லா இருக்குது தாத்தா. சரி சொல்லுங்களே. தாத்தா எப்படி தாத்தா, ரொம்ப வெயிலாக இருக்குல்ல தாத்தா? பகலில் தாங்க முடியல வெயில். ஆமாம் சொல்லுவாங்களே. நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். பெங்களூரில் அவ்வளவு மற்ற மாநிலங்களை விட, குறிப்பாக ஷீஷ்வர் கடலோரத்திலே இருக்கும் மக்களை விட மலைவாழ் மக்கள், நாங்களும் பெங்களூர் மக்களும் மலைவாழ் மக்கள் என்று சொல்லலாம், மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது பெங்களூர். இங்கு கூட அதிகபட்சமாக இருக்கிறது வெயில். என்னடா இவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அப்படின்னு மேலே பார்த்தா எனக்கு சூரியனை பார்க்கறதுக்கே முடியல. நினச்சிட்டா கண்ணு கூசுதா, ரொம்ப வெயிலா? ஆமாம் சொல்லுவாங்களே. ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால், என் கண்ணுக்கே தெரியவில்லை. சூரியன் மிகவும் சிறியதாக காணப்பட்டது. அது எப்படி அதை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி மேலே, பிளேன் கண்ணாடி மேலே புகை, இந்த கேனில் அடுப்புள்ள இருக்க புகை இருக்குல்ல, அந்த புகையை அந்த கண்ணாடி மேலே அப்படி வச்சுட்டு, அந்த புகையை அந்த கண்ணாடியை வச்சுக்கின்னு அந்த சூரியனை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஒரு டென்னிஸ் பால் அளவில் தான் இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ வெயிலாக இருக்குது, சூரியன் இவ்வளோ சின்னதாக இருக்குது, இருந்தும் வெயில் இவ்வளோ அதிகமாகுது. சூரியன் பெருசாக கிட்ட ரொம்ப பெருசாக தான் அந்த நெருப்பு உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இது பார்த்தா அவ்வளோ மேலே இருக்குது. ஏன் அந்த சூரியன் இவ்வளோ சின்னதாக இருக்குதுன்ட்டு நான் யோசித்து பார்த்தா, அது உலகத்தை விட்டு மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தது. எப்படி சொல்கிறேன்னா, அது மிகவும் சிறியதாக காணப்பட்டது. எனக்கு ஒரு பொருள் மிகவும் சிறியதாக காணப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அது தூரத்திலே இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு பொருளை தூரத்திலே வைத்துக்கொண்டு பார்த்தால் அது சிறியதாக இருக்கும். அப்படி சிறியதாக இருக்குது, ஏன் இவ்வளோ உஷ்ணமாக இருக்கிறது யோசித்து பார்த்தா, பாருங்கள், ஒரு மேக்னிஃபை ஐயை வச்சுக்கின்னு கீழே ஒரு பேப்பரை வச்சுட்டு அந்த மேக்னிஃபை ஐயை கீழே தாழ்ந்த நிலையில் வையுங்க. அப்போது அது அவ்வளோ உஷ்ணம், அது அவ்வளோ வெளிச்சமாக தெரியாது. அந்த பேப்பர் மேலே இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற வெளிச்சம் அவ்வளோ வெளிச்சமாக தெரியாது பேப்பர் மேலே. அது அந்த மேக்னிஃபை ஐயை கொஞ்சம் மேலே உயர்த்தி பார்த்தா இந்த அட்மாஸ்பியரில் இந்த அட்மாஸ்பியரை அந்த மேக்னிஃபை கலெக்ட் பண்ணி எவ்வளோ மேலே அப்படியே கொண்டு போக அந்த அந்த அட்மாஸ்பியர் அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை காட்டக்கூடிய பொருள் மிகவும் சிறியதாக இருக்கிறது. சிறிதாக இருக்கும்போது இப்போ அது உருவம் தான் சிறிதாக ஆகுதே தவிர, அது மிகவும் அதுக்கு இந்த சூரிய வெளிச்சத்தை அது அட்மாஸ்பியரில் இருக்கிற வெளிச்சத்தை அது சேகரித்து கொண்டு அந்த பேப்பர் மேலே அந்த வெளிச்சம் பட்டு அப்படியே அந்த பேப்பரை எரிஞ்சு போய்கிறது. அந்த அந்த மேக்னிஃபைக்கு மேலே கொண்டு போவோம் அதனுடைய அளவு வெளிச்சத்துடைய அந்த
ஆப்ஜெக்டுடைய அளவு வந்து சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்குது, எவ்வளோ சின்னதாக இருக்குதோ அவ்வளோ அது உஷ்ணத்தை சப்ளை நமக்கு தருது. அதே மாதிரி தான் இந்த சூரியனை நம்ம இங்கேருந்து பார்த்தா அது மேலே இருக்குது இல்லையா, அது மேலே இருக்க நமக்கு உஷ்ணத்தை அதிகமாக கொடுக்குது. அதே சூரியன் வந்து மாலை நேரத்தில் பாருங்கள், அப்படியே கிட்ட வந்து ரொம்ப பெரிதளவாக காணப்படுகிறது இல்லையா, அப்போ நம்ம இந்த உஷ்ணத்தை நம்ம உணர முடியறதில்ல, குளுமையாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி தான் இந்த சூரியன் வந்து மேலே போவோம் நமக்கு உஷ்ணத்தை அதிகமாக கொடுக்குது அப்படின்றத நான் ஏற்கனவே பல வீடியோங்களெல்லாம் சொல்லிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி ஒரு அனுபவம். இன்னும் அது இவ்வளோ வெயிலாகுதுன்ட்டு பார்த்தாக்கா சூரியன் சின்னதாக இருக்குது. சின்னதுன்னா ரொம்ப மேலே இருக்குது. மேலே இருக்கிறதுனால தான் அது சின்னதாக தெரியுது. அப்போது என்ன அர்த்தம்னா, எப்போ வெயில் அதிகமாக இருக்குதோ அப்போ சூரியன் வந்து உலகத்தை விட்டு தூரத்தில் போகிறது. எப்படி மேக்னிஃபை ஆகிய பேப்பர் மேலே வச்சுட்டு அப்படியே அந்த மேக்னிஃபை ஆகிய மேலே உயர்த்த போனாக்கா அந்த பக்கத்தில் இருக்கிற அட்மாஸ்பியர் உஷ்ணத்தை சேகரித்து அந்த நெருப்பு அந்த பேப்பரை எரிய வைத்து விடுகிறது. அப்போது அந்த மேக்னிஃபையில் காட்டுற வெளிச்சம் எவ்வளோ பெருசாகுது, சின்னதாக இருக்குது. இது சின்னதாக இருக்கிறதுக்காக உஷ்ணத்தை சேகரித்து அந்த பேப்பரை எரிய வைத்து விடுகிறது அப்படின்ட்டு நான் சும்மா ஒரு என்னுடைய கற்பனை இல்லை என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்துருந்தேன். இந்த சூரியன் எப்போ நமக்கு கீழே இருக்கிறதோ, தாழ்ந்த உயரத்தில் இருக்கிறதோ, அப்போ நம்ம அவ்வளோ வெயில உஷ்ணத்தை நம்ம உணர முடியறதில்ல. எப்போ இந்த சூரியன் மேலே போதோ அப்போது உஷ்ணம் அதிகமாக சேகரிக்கப்பட்டு எப்படி இதுதான் நான் உதாரணமாக சொல்ல முடியும். இந்த மேக்னிஃபை ஐயை வந்து ஒரு பேப்பருக்கு மேலே அப்படி வச்சுட்டு கிட்ட வச்சாக்கா அது குளுமையாக இருக்குது. இதே மேலே வச்சாக்கா அந்த உஷ்ணத்தை சேகரித்து இந்த பேப்பரவே எரிய வச்சிருது இல்லைங்களா. அது அந்த சமஸ்தத்தில் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிறது. நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஆராய்ச்சி. எங்கடா இருக்குது சூரியன் இவ்வளோ வெயிலாக்குதுன்ட்டு பார்த்தாக்கா சூரியன் ரொம்ப சின்னதாக இருக்குது. மேலே போக சூரியன் மேலே போக நமக்கு அது உஷ்ணத்தை அதிகமாக கொடுக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கினேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சும்மா ஏதோ உங்கள்கிட்ட இது விஷயம் பேசலாம்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்துக்கிறேன். ஆமாம் தாத்தா, நீ சொல்கிறது கரெக்ட் தாத்தா. ஒரு கீழே ஒரு பேப்பர் வச்சுட்டு டேபிள் மேலே வெளியில் ஒரு மேக்னிஃபை ஆகி பேப்பர் மேலே வச்சாக்கா அந்த பேப்பருக்கு அது சூடு ஜாஸ்தி இருக்கிறதில்ல, கூலாக இருக்குது. அது மேக்னிஃபை ஆகி அப்படி மேலே அது தூக்கி நாங்கள்லாம் ஸ்கூலில் இப்போ வீட்டிலலாம் நாங்கள் விளையாடுவோம் தாத்தா. நீங்கள் சொல்கிறத நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த மேக்னிஃபை ஆகி அப்படி மேலே கொண்டு போவோம் அந்த பக்கத்தில் சரௌண்டில் இருக்கிற உஷ்ணத்தை அந்த மேக்னிஃபை சேகரித்து அந்த பேப்பர் மேலே அந்த உஷ்ணப்பட்டு அந்த பேப்பரை எரிஞ்சிருது தாத்தா. நாங்கள் அனுபவப்பட்டுக்கிறோம் தாத்தா. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாத்தா. எப்போ அந்த சூரியன் மேலே போவோம் நமக்கு வெயில் உஷ்ணம் அதிகமாகிறது. அதுவே உலகம் சூரியனை நெருங்கி போகும்போது அந்த சூரியன் நம்ம அருகில் இருக்கும்போது நம்ம அந்த உஷ்ணத்தை உணர முடியறதில்லை, உஷ்ணத்தை அது தரதில்லை. ஆமாம் தாத்தா, நீ சொன்னேன்னா நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது நான் வீட்டில் மேக்னிஃபை வச்சுன்னு இந்த பேப்பரை அப்படி எரிய வைக்கிறது அதெல்லாம் அனுபவம் இருக்குது தாத்தா. நீ கரெக்டாக சொன்னீங்க தாத்தா. அதனால தான் தாத்தா அந்த சன்னு மேலே போக நமக்கு இவ்வளோ வெயில் உஷ்ணமாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதை ஃபீல் பண்ணி ஒரு சின்ன ஆராய்ச்சியை பண்ணிட்டுக்கிறீங்களோ. இந்த ஆராய்ச்சியை நாங்களும் பண்ணிட்டுக்கிறோம். சின்னத்தில் ஸ்கூல்லலாம் பேப்பரில் அந்த பேப்பர் மேலே அந்த மேக்னிஃபை வச்சு பேப்பரை எரிய வைக்கிறோம் பாரு அப்படின்ட்டு பண்ணிக்கிறோம் தாத்தா. தேங்க்ஸ் தாத்தா, பழசை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீங்களே. ஓகே சொல்லுங்களே.
குட் நைட் சொல்லட்டுமா? ம்.